हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வவம்சம் என்னும் தலைப்பில் பதம் 37. த்யம் த்யக்து காமாம் மமதாம் பார்துஸ்த்யாக விசங்கிதாம் நாம நிர்வாச்சனம் தஸ்ய ஸ்லோகம் ஏனம் சுரா ஜகுஹு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தம் அந்த பச்சிளங்குழந்தையை தியக்து காமாம் தவிர்க்க விரும்பிய மமதாம் மமதாவிற்கு பர்துகு தியாக விச்சங்கிதாம் ஒரு மகனை முறைதவறி பெற்றதால் தன் கணவரால் நிராகரிக்கப்படுவோமோ என்று மிகவும் அஞ்சி நாம நிர்வாச்சனம் ஒரு பெயர் சூட்டும் விழாவை தஷ்ய குழந்தைக்கு ஸ்லோகத்தை ஏனம் இந்த சுரா தேவர்கள் ஜகு சூட்டி. டிரான்ஸ்லேஷன். மமதா முறை தவறி பிறந்த ஒரு மகனை பெற்றதற்காக தன் கணவரால் நிராகரிக்கப்பட்டு விடுவோமா என்று மிகவும் அஞ்சினாள். எனவே அந்த குழந்தையை விட்டு விடுவதென்று அவள் முடிவு செய்தாள். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு பெயரைச் சூட்டி அந்த பிரச்சனையை தேவர்கள் தீர்த்து வைத்தனர். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். வேத சாஸ்திரங்களுக்கு ஏற்ப ஒரு குழந்தை பிறந்ததும் ஜாத கர்ம நாமகரண போன்ற சடங்குகளை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும். குழந்தை பிறந்த உடனேயே செய்யப்படும் இந்த சடங்கில் கற்றறிந்த பிராமணர்கள் குழந்தையின் ஜாதகத்தை கணிக்கின்றனர். ஆனால் மமதா பெற்றெடுத்த அந்த குழந்தை ப்ரஹஸ்பதியால் அதர்ம வழியில் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தையாகும். ஏனெனில் மமதா உதத்யரின் மனைவியாக இருந்த போதிலும் ப்ரஹஸ்பதி வலுக்கட்டாயமாக அவளை கருவுற செய்தார். எனவே ப்ரஹஸ்பதி பர்த்தாவானார், அதாவது அவர் அந்த பெண்ணின் கணவரானார். வேத நியமங்களின்படி ஒரு மனைவி அவளது கணவனின் உடைமையாக கருதப்படுகிறாள். தகாத உடல் உறவினால் பெறப்படும் ஒரு மகன் துவஜன் என்று அழைக்கப்படுகிறான். இத்தகைய ஒரு மகனுக்கு இந்திய சமுதாயத்தில் இன்றும் வழக்கத்திலுள்ள சொல் தோக்லா என்பதாகும். இது தன் தாயின் கணவரால் பெறப்படாத ஒரு மகனை குறிக்கிறது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் சரியான வேத நியமங்களுக்கேற்ப அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவது மிக மிக கடினமாகும். எனவே மமதா குழப்பத்திற்கு ஆளானாள். ஆனால் தேவர்கள் பரத்வாஜன் என்ற பொருத்தமான பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டினார்கள். முறை தவறி பிறந்த அந்த குழந்தையை மமதா ப்ரஹஸ்பதி ஆகிய இருவரும் பராமரிக்க வேண்டும் என்பதையே இந்த பெயர் சுட்டி காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வவம்சம் என்னும் தலைப்பில் பதம் 37 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.